வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டான கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கீரை சாம்பாரில் கீரை நிறம் மாறாமல், அதே சமயம் டேஸ்ட்டும் மாறாமல் ரொம்ப அருமையாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். கீரையோட நிறம் மாறாமல் எப்படி சமைக்கணும், எந்த அளவுகளோட எவ்வளோ நாள் வேக வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்ருக்கோம். இப்போ வாங்க கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கீரை சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 பருப்புமே சமமான அளவு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி எடுத்து சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பருப்பு நல்லா குழைய வெந்து வரணும். அதுக்காக ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பருப்பெல்லாம் வெந்துருச்சு. இப்போ சாம்பார் தாளித்து விட்டுருவோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கீரை சாம்பாருக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூளும் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கிங்க. இப்போ புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்குவோம். புளியும் கம்மியான அளவு தான் நம்ம கீரை சாம்பாருக்கு சேர்க்கணும். இப்போ இதிலே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. புளியோட பச்சை வாடை போகட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்துட்டு அதை நல்லா மசிச்சு விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சாம்பார் கூட சேர்த்துருவோம். புளி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் பருப்பு சேர்த்துக்குங்க. பருப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குங்க. சாம்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு சேர்த்து நல்லா கொதி வர ஆரம்பித்தோன்னே நம்ம கீரை அலசி வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்குவோம். முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இளங்கீரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சாம்பார் இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கீரை போட்டு நீங்கள் ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா முருங்கைக்கீரை சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ரொம்ப நாள் வேக வச்சிங்கன்னா அதோட நிறம் மாறி டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா போதும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடாதீங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போ சாம்பார் கொதிச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் கூட அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 கீத்து தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. வேண்டியில் இதுவே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்க்கலைனாலும் சேர்த்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் விருப்பம் தான். வேணுன்னா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்மளோட கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ரொம்ப சூப்பராக பாருங்கள், நிறம் மாறாமல் நல்ல சாம்பார் சூப்பராக அருமையாக ரெடியாகி வந்துருச்சு. இந்த சாம்பாருக்கு கருவடகம் தாளித்தாலும் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னாக்கா இதுக்கு கருவடகம் தாளித்து இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்கும். இன்றைக்கி கீரை சாம்பார் ரொம்ப சுவையாக நிறம் மாறாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது சாதத்துக்கூடையும் சாப்பிட்லாம். இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கீரை சாம்பாரை நீங்களும் இதே போல் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.